வணக்கம் உழவன் மகுட நேயர்களே, அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தினை சுவைத்து வருகின்றோம். அவ்வகையில் காட்சி 35 வேதாச்சல முதலியார் மூர்த்தி தன் மகன் மூர்த்தியை வெளியேற்றி விடுகின்றார் அமிர்தத்தை காதலிப்பதனால். இப்பொழுது காட்சி 36 இடம் அமிர்தத்தின் வீடு. இருப்போர் மூர்த்தி அமிர்தம். மூர்த்தி நேராக அமிர்தத்தின் வீட்டுக்கு வருகிறான். அமிர்தம், நீங்களா? ஏன் அமிர்தம் ஒரு மாதிரியா இருக்கிறே? வீட்டில் என்னமோ பேசினாங்க, பயம் இன்னும் அடங்கலைங்க. வா போகலாம் அமிர்தம். ஒரு நல்ல செய்தி. நம்ம கல்யாணத்திற்கு அப்பாவின் சம்மதமே இல்லாமல் போய்விட்டது. அப்படின்னா? அவருக்கு மகனை விட ஜாதிதான் உயர்வாக இருக்கிறது. நீ என் பிள்ளை இல்லை, வீட்டை விட்டு போடா வெளியே என்று துரத்தி விட்டார் கண்ணே. ஐயையோ, ஜாதி பேத அடிமையிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். இனி நாம் சந்தோஷமாக வாழலாம். என் பொருட்டு தாங்கள் சொத்து சுகங்களை இழப்பதா? சுகத்தை இழந்ததாக எந்த முட்டாள் சொன்னான்? அமிர்தம், சுகம் எங்கிருக்கிறது என்று தேடிக்கொண்டுதானே இங்கு வந்து சேர்ந்தேன். இங்கிருப்பது மண் குடிசை. ஆம், அதுவே நமக்கு மாளிகை. அமிர்தம், மண்ணிலே மாணிக்கம் கண்ணே. பெற்றோர் சம்மதித்தால் மாட மாளிகையில் வாழலாம். இல்லையில் இந்த மண் குடிசையே மாளிகை. அமிர்தம், அழாதே. உலகத்தை பார்த்து சிரிக்க வேண்டிய நேரத்தில் ஏழ்மையை நினைத்து ஏன் அழுகிறாய்? குயிலே, இனி என் உழைப்பே செல்வம். உன் முகமே இன்ப ஒளி. காட்சி 37 இடம் வேதாச்சல முதலியார் வீடு. இருப்போர் வேதாச்சல முதலியார் முருகேசன். கோபம் வருது பிரமாதமாய். இந்த கோபத்தை உன் வீட்டிலே காட்டி உன் பொண்ணை அடக்க ஒடுக்கமா வச்சிருந்தா இந்த தீர்வு வருமா? என் தலைக்கு ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தே நானும் ஒரே மகன்னு பார்த்தேன். இப்போ மானம் போகுது. ஏங்க, என் மகளா தப்பு தண்டா செஞ்சது? பத்தரை மாத்து தங்கமாச்சிங்களே அது. ஏங்க ஏழை மேலே அபாண்டமா பழி சொல்றீங்க? விலையாகிற பண்டங்க அது என்று முருகன் சொல்ல, நல்ல விலைக்கு வித்து புட்டேனுங்க நான் என்றான் அந்த தடிக்கழுதை. மூர்த்தி வீடு வேண்டாம், வாசலும் வேண்டாம், அந்த பொண்ணுதான் வேண்டும்னு போயிட்டான். அவ்வளவு தூரம் ஏறி போயிடுச்சு உன் மக போட்ட சொக்கு பொடி என்றான் வேதாச்சல முதலியார். என்னங்க, சின்ன எசமானா உங்க மகனா? எனக்கு ஏண்டா அவன் மகனாகிறான்? உன் மருமகன்டா அவன். நல்லா இருக்குங்க செய்தி. என்ன தைரியங்க சின்ன எசமானுக்கு? அவன் கிடக்கிறான்டாக இருக்க வேண்டும். அப்பொழுது மூர்த்தி, ஆம், அதுவே நமக்கு சிம்மாசனம் என்று சொல்கின்றான். இப்பொழுது என் பொருட்டு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்று சொல்கின்றான். ரோஜாவை பறிக்கும் போது கூடத்தான் முள் தைக்கிறது கையிலே. அதற்காக ரோஜாவை விட்டுவிட முடியுமா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்று மூர்த்தி அவளை ஆசுவாசப்படுத்துகின்றான். காட்சி 39 இடம் அமிர்தம் வீடு. இருப்போர் முருகேசன், முத்தாயின் நண்பர். அமிர்தம் வீட்டுக்கு வருகிறாள். அப்போது அவள் தகப்பனார் கோபத்துடன் நண்பர்களிடம் பேசி கொண்டிருக்கிறான். ஜாதி குலம் பார்க்காம இப்படி போற பொண்ணுங்களை வெட்டி வீச வேண்டாமா? இந்தாப்பா முருகேசா, வெள்ளரிக்காயை வெட்டி வீசத்துக்கு என்றார் நண்பர். பின்னே என்னங்க, மனுஷனுக்கு மானம் தானங்க பெருசு. அதை போக்க இப்போ இந்த பொண்ணு துணிஞ்சிடுச்சே, அப்புறம் எதுக்குங்க இருக்குது இந்த மீசை? என்னங்க, வந்த மனுஷன் கையை கூட நினைக்காம சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறியே என்று முத்தாயை சொல்ல, போடி உள்ளே, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. இரண்டிலே ஒன்று தீர்த்துக்கிட்ட பிறகுதாண்டி இந்த வீட்டிலே கையை நினைப்பேன். அதற்கு முருகனின் நண்பன் சொல்கின்றான், இந்தப்பா முருகேசா, வா, வெளியில போய் சாவதானமா பேசலாம். நான் சொல்றபடி கேளு. விடியறதுக்குள்ளாக பொண்ணை கூட்டிக்கிட்டு புதுப்பாளையத்துக்கு போயிடு. அங்க நம்ம ஜாதியை நான் பார்த்து ஒருத்தனை கட்டிக்கு போட்டுட்டா தன்னாலே அடங்கிடும் அமிர்தம் என்றான். அதற்கு, இதுவும் நல்ல யோசனை தானுங்க. நீங்க சொல்றபடியே விடியறதுக்குள்ளே பொண்ணை கூட்டிக்கிட்டு புதுப்பாளையத்துக்கு போயிடுறேன். அப்படித்தான் செய்யணும். நான் வரட்டுமா? கோபத்தில் ஏதாச்சும் அது இதுன்னு செய்திட போறேன் என்றான் நண்பன். பெத்த பொண்ணு சரியில்லாததினாலே இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. முருகேசன் பற்ற வைத்த சுருட்டை வீசி எறிகிறான். வீடு தீப்பற்றி எரிகிறது. காட்சி 40 இடம் சென்னை. நண்பர்களின் அறையில் மூர்த்தி. இருப்போர் மூர்த்தி மற்றும் அவன் நண்பர்கள். முதல் நண்பன், மூர்த்தி, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கணும் என்கிறே,
ஃபாதரை வேறே கோச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் என்கரேஜ் பண்ண முடியாது. அதற்கு 2வது நண்பன், மூர்த்தி என்னமோ விபரீத காரியம் செய்கிறே, முடியாதுன்னா முடியாது தான். 3வது நண்பன் சொல்கின்றான், என்னை தொந்தரவு படுத்தாதே மூர்த்தி, இல்லைன்னா இல்லைதான், இல்லை 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 என்ற பதிலுடன் திரும்பிய மூர்த்தி அவன் கழுத்தில் இருக்கும் பொன் செயின் ஞாபகத்திற்கு வரவே அதை மார்வாடி கடையில் விற்று ரூபாய் 30 பெற்றுக்கொண்டு எங்கேயாவது அமர்த்தத்துடன் காதல் வாழ்க்கை நடத்தலாம் என்ற எண்ணத்துடன் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறான். அப்பொழுது, ஐயா, இங்கிருந்த முருகேச நாயக்கர் வீடு என்னவாயிற்று? அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சுங்க. அவர் மகள் அமிர்தம் அந்த அம்மாளும் எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க. என் பொருட்டு உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? ஐயோ என்று அவன் யோசிக்கின்றான். இத்துடன் காட்சி 40 நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து காட்சி 41 சந்திப்போம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.